இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். பயங்கரவாதம், தீவிரவாத நடவடிக்கை, 36 வங்காளதேசிகள் கைது. தீவிரவாதத்திற்கு எதிராக போலீசார் மேற்கொண்ட அதிரடி நடவடிக்கையில் 36 வங்காளதேசிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பந்தப்பட்ட வங்காளதேசிகள் தீவிரவாத மற்றும் பயங்கரவாத நடவடிக்கைகளுடன் தொடர்புடையவர்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் அந்த 36 வெளிநாட்டவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியான் தெரிவித்தார். திட்டமிடப்பட்ட பாதுகாப்பு சோதனை நடவடிக்கையை போலீசார் கடந்த ஏப்ரல் 24ஆம் தேதி தொடங்கி ஸ்லாங்கூர் மற்றும் ஜோஹோரில் 3 கட்டங்களாக செயல்படுத்தினர். இதில் 36 வங்காளதேசிகள் பிடிபட்டனர். இவர்கள் அனைவரும் இஸ்லாமிக் ஸ்டேட் சித்தாந்தத்தை கொண்டவர்கள் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இவர்களில் 5 ஷா அலாம் மற்றும் ஜோஹர் பாரு நீதிமன்றங்களில் நிறுத்தப்பட்டு குற்றஞ்சாட்டப்பட்டனர். இதர 15 பேர் நாட்டை விட்டு வெளியேற்ற அனுமதி பெறப்பட்டு நாட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டு விட்டனர். இன்னும் 16 வங்காளதேசிகள் தடுக்கப்பட்டு அவர்களின் பயங்கரவாத நடவடிக்கைகள் குறித்து ஆராயப்பட்டு வருவதாக டத்தோஸ்ரீ சைஃபுடின் இன்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். இரண்டாவது நிதி அமைச்சர் டத்தோஸ்ரீ அமீர் ஹம்சா அசீசான் பொருளாதார அமைச்சருக்கான பணியை மேற்கொள்வார். அவரின் பதவி நியமனம் உடனடியாக அமலுக்கு வருவதாக அரசாங்க தலைமைச் செயலாளர் தான்ஸ்ரீ ஷம்சுல் அஸ்ரி அபுபாக்கர் தெரிவித்தார். கடந்த புதன்கிழமை நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் இவ்விவகாரத்தை தெரிவித்ததாக அவர் குறிப்பிட்டார். பொருளாதார அமைச்சராக பதவி வகித்து வந்த PKR கட்சியின் முன்னாள் துணைத் தலைவர் ரஃபிசி ராம்லி தமது பதவியை ராஜினாமா செய்துவிட்டதை தொடர்ந்து அவரின் பொறுப்பில் இருந்த பொருளாதார அமைச்சருக்கான பணிகளையும் கடமைகளையும் இனி அமீர் ஹம்சா செயல்படுத்துவார் என்று அவர் மேலும் கூறினார். இந்தியர்களின் சமூகவியல் பொருளாதார உருமாற்று பிரிவான மீத்ராவின் 2025ஆம் ஆண்டுக்கான டயாலிசிஸ் உதவித்தொகையை பெறுவதற்கான விண்ணப்பங்கள் தற்போது மனுதாரர்களிடமிருந்து வரவேற்கப்படுகின்றன. டயாலிசிஸ் உதவித்தொகை பெறுவதற்கான விண்ணப்பங்கள் நேற்று ஜூன் 26ஆம் தேதி முதல் திறக்கப்பட்டுள்ளதாக மித்ரா அறிவித்துள்ளது. ஜூன் 26ஆம் தேதி தொடங்கி ஜூலை 30ஆம் தேதி வரை 35 நாட்களுக்கு விண்ணப்பங்கள் பெறப்படும். இந்த டயாலிசிஸ் நிதி உதவியை பெறுவதற்கான வழிகாட்டல் குறித்த விவரங்களை மித்ராவின் அகப்பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ளதாக அந்த அமைப்பு இன்று வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. சிரம்பான் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் தொகுதியில் உள்ள 6 தமிழ் பள்ளிகளுக்கு தாம் ஒதுக்கக்கூடிய வருடாந்திர மானியங்கள் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சௌகரியமான சூழலில் கற்றல் கற்பித்தலுக்குரிய வசதிகளை மேம்படுத்திக் கொள்வது இலக்காக இருக்க வேண்டும் என்று ஆந்தனி லாக் வலியுறுத்தினார். தமிழ் பள்ளிகள் உட்பட தாய்மொழி பள்ளிகள் தரமான சூழலில் அதன் அடிப்படை தேவைகள் தொடர்ந்து பூர்த்தி செய்யப்பட வேண்டும். அதற்கு ஒதுக்கீடு செய்யப்படக்கூடிய மானியங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வதை பள்ளி நிர்வாகம் உறுதி செய்ய வேண்டும் என்று போக்குவரத்து அமைச்சருமான ஆந்தனி லாக் கேட்டுக்கொண்டார். ஒரு பள்ளிக்கு ஒதுக்கீடு செய்யப்படக்கூடிய மானியங்கள் எந்த நோக்கத்திற்காக அந்த தொகை பெறப்படுகின்றதோ அவற்றின் தேவை பூர்த்தி செய்யப்பட்டிருக்க வேண்டும். அந்த பள்ளிக்கு நேரடியாக வருகை புரியும் போது அதன் விளைபயனை காணக்கூடிய சூழல் இருக்க வேண்டும். அந்த வகையில் சிரம்பான் லோபா தமிழ் பள்ளியில் கூரையின்றி சமத்தரையின்றி இருந்த மாணவர்கள் ஒன்று கூடும் இடம் இன்று அழகான கூரை வசதியுடன் ஒரு மண்டபத்தை பெற்றிருக்கிறது என்றால் ஒதுக்கப்பட்ட மானியம் சரியான முறையில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதுபோன்ற சூழ்நிலையை சிரம்பானில் உள்ள 6 பள்ளிகளிலும் காண தாம் விரும்புவதாக ஆந்தனி லாக் குறிப்பிட்டார். இன்று சிரம்பான் லோபா தமிழ் பள்ளி மண்டபத்தில் சிரம்பான் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 6 தமிழ் பள்ளிகளுக்கு கிட்டத்தட்ட 4 லட்சம் ரிங்கிட் மானியத்தை பிரித்து கொடுக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் ஆந்தனி லாக் இதனை தெரிவித்தார். Tentu setiap tahun memang tujuan saya dan juga fokus saya ialah untuk membantu khususnya sekolah-sekolah Tamil, sekolah-sekolah vernacular, sekolah-sekolah rendah untuk menambah kemudahan, membaiki peralatan ataupun infrastruktur di sekolah-sekolah untuk memastikan supaya sekolah-sekolah kita ini dapat ditingkatkan dan memberikan keselesaan kepada para guru dan kepada murid-murid supaya mereka ada satu
satu keadaan yang baik untuk mereka belajar. சிரம்பா நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் ஆந்தனி லாக் மானியத்திலிருந்து 6 பள்ளிகள் தாங்கள் பள்ளிகள் சீரமைப்பு தளவாட மற்றும் ஐசிடி பொருட்கள் வாங்குவதற்காக இந்த மானியம் வழங்கப்பட்டுள்ளது. லோபா தமிழ் பள்ளிக்கு 86,280 ரிங்கேட், லெங்கேங் தோட்ட தமிழ் பள்ளிக்கு 33,460 ரிங்கேட் மானியம், மந்தின் கைரோ தோட்ட தமிழ் பள்ளிக்கு 63,950 ரிங்கேட் மானியம், நீலாய் இம்பியான் தமிழ் பள்ளிக்கு 42,900 ரிங்கேட் மானியம், பாஜம் துன் சம்பந்தன் தமிழ் பள்ளிக்கு 69,467 ரிங்கேட் மானியம், நீலாய் தமிழ் பள்ளிக்கு 66,415 ரிங்கேட் மானியம் என 6 தமிழ் பள்ளிகளின் பெற்றோர் ஆசிரியர் சங்க பொறுப்பாளர்களிடம் ஆந்தனி லாக் மாதிரி காசோலைகளை ஒப்படைத்தார். 6 தமிழ் பள்ளிகளுக்கு மானியம் வழங்கப்பட்டது குறித்து கருத்துரைத்த சிரம்பா நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நீலாய் சட்டமன்ற உறுப்பினர் ஜே அருள்குமார், இந்த மானியத்தின் மூலம் சம்பந்தப்பட்ட பள்ளிகள் தங்கள் தேவைகள் மற்றும் வசதிகளை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். குறிப்பாக சிரம்பா நாடாளுமன்ற உறுப்பினருடைய மானியம் மூலமாக இதன் மூலம் அவர்களுடைய பள்ளிகளுடைய தேவைகளையும் பள்ளிகளுடைய வசதிகளை மறுசீரமைப்பு செய்ய முடியும். இதன் மூலம் நம்முடைய மாணவர்கள் பள்ளியில் சிறந்த வகையிலும் நல்ல வசதிகள் கொண்டு கல்வி கற்பதன் மூலம் அவர்களுடைய அந்த கல்வி நடவடிக்கைகள் மிகவும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த மானியங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஒதுக்கப்பட்டு வருகின்றது. இதன் மூலம் பள்ளி நிர்வாகம், பள்ளி பெற்றோர் சங்கம் மற்றும் பள்ளி வாரிய குழு இந்த மானியத்தை நல்ல வழியில் பயன்படுத்தி கொண்டு அனைத்து வசதிகளும் நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்து தர வேண்டும் என்பது நம்முடைய எதிர்பார்ப்பு. இந்நிகழ்வில் சம்பந்தப்பட்ட பள்ளிகளின் நிர்வாகத்தினர், பெற்றோர் ஆசிரியர் சங்கம் மற்றும் வாரிய உறுப்பினர்கள் திரளாக கலந்து சிறப்பித்தனர். கார் ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து மற்றொரு வாகனத்துடன் மோதி விபத்துக்குள்ளானதில் காரை செலுத்திய கணவர் மரணம் அடைந்த வேளையில் மனைவி மற்றும் 2 பிள்ளைகள் கடும் காயங்களுக்கு ஆளாகினர். இந்த சம்பவம் நேற்றிரவு 7:53 மணியளவில் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையின் 127.8வது கிலோமீட்டரில் கபலாபத்தாஸ் அருகில் நிகழ்ந்தது. இதில் 33 வயது ஷமிலுடின் ரட்சி என்பவரே கடும் காயங்களுக்கு ஆளாகி சம்பவ இடத்திலேயே மாண்டதாக அடையாளம் கூறப்பட்டது. அவரின் 31 வயது மனைவி மற்றும் 6, 8 வயதுடைய 2 பிள்ளைகள் கடும் காயங்களுக்கு ஆளானதாக தீயணைப்பு மீட்பு படையினர் தெரிவித்தனர். முன்னாள் பிரதமர் டத்துஸ்ரீ நஜீப் துன் ரசாக்கின் பிரதான வழக்கறிஞர் ஷஃபி அப்துல்லாவிற்கு எதிராக சட்டத்துறை அலுவலகம் காரணம் கோரும் கடிதம் அனுப்பியுள்ளது. ஷஃபிக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு ஏன் தொடுக்கக்கூடாது என்று காரணம் கேட்டு சட்டத்துறை அலுவலகம் கடிதம் அனுப்பியுள்ளது. நஜீப் சம்பந்தப்பட்ட அரசாணை உத்தரவு தொடர்பில் ஜெர்மனியின் நசி படையினரை தொடர்புபடுத்தி ஷஃபி அறிக்கை வெளியிட்டது தொடர்பில் அவருக்கு எதிராக காரணம் கோரும் கடிதத்தை சட்டத்துறை அனுப்பியுள்ளது. இஸ்லாமிய சமயத்தை தங்களின் சுய நலத்திற்காக அரசியல் சாதனமாக பயன்படுத்த வேண்டாம் என்று மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். சமூகத்தின் தலைவர்களாக வீற்றிருப்பவர்கள் தங்களின் சுயநல தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்கும் அபிலாஷைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கும் இஸ்லாத்தை ஒரு கருவியாக பயன்படுத்தக்கூடாது என்று மாமன்னர் அறிவுறுத்தினார். இன்று கோலாலம்பூரில் மலேசிய அனைத்துலக வர்த்தக கண்காட்சி மையத்தில் நடைபெற்ற 2025ஆம் ஆண்டுக்கான தேசிய அளவிலான மால் ஹிஜ்ரா கொண்டாட்ட நிகழ்வில் பிரதான உரை நிகழ்த்துகையில் மாமன்னர் இதனை வலியுறுத்தினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.